ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இருக்கீங்க. நான் உங்கள் சிம்மா. இந்த ஒரு அற்புதமான நாள்ல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த சுதந்திரம் அடைஞ்சு நமக்கு இது 79வது ஆண்டு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த நாள்ல தான் நம்ம சேனலே ஆரம்பிச்ச நாள். ஆகஸ்ட் 15, 2020 நம்ம சேனல் துவங்கினோம். இன்னைக்கு இந்த வருஷத்துல பார்க்கும்போது 5 வருடங்கள் முடிவடைந்து 6வது வருடம் கால் பதிச்சிருக்கோம். இந்த 5 வருடமா எனக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுத்து இன்னைக்கு ஒரு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இருக்காங்க. எனக்கு பெருமை சேர்த்த உங்க அனைவருக்கும் என்னுடைய முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க மிக்க நன்றி. இந்த நாள்ல ஒரு குறிப்பா சில விஷயங்கள் நான் சொல்ல உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க யூடியூப் ஆரம்பிச்சா பணம் நிறைய சம்பாதிக்கலாம், அதுக்காக ஆரம்பிச்சீங்களான்னு நிறைய பேர் என்ன கேட்டாங்க. சில பேர் வந்து என்ன ஜி நீங்க இவ்வளவு செலவுலாம் பண்ணிட்டு பண்றீங்களே, இது எப்படி உங்களால பண்ண முடியுது, இதெல்லாம் வேஸ்ட் தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எதனா ஒரு இன்கம் வச்சு நீங்க பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதுக்காக தான் நான் சேனல் ஆரம்பிக்கல. நான் எதுக்காக ஆரம்பிச்சேன் அப்படின்னா, என்னுடைய உங்களுக்கு தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு எல்லாருக்குமே அது தெரியும். ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு நம்ம ஃபுல்லாவே டிராவல் தான். ஸோ அப்படி போய் நான் பார்த்து வியந்த ஒரு விஷயத்த அதை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அதுக்கு எங்க போய் காலையில விடிங்காப்பெல்லாம் போய் நம்ம போய் எங்க இறங்குறோம், அங்க நமக்கு என்ன வண்டி ஆட்டோ கிடைக்குமா, கேப் கிடைக்குமா, எப்படி பக்கத்துல அக்காமடேஷன் இருக்கு, என்னென்ன இடங்கள்லாம் நம்ம சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் கைடா நான் எனக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு ஆசைப்பட்டேன். 2வது, இந்த மாதிரி ஒரு வியந்த ஒரு சூப்பரான ஸ்பாட்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டேன். நான் வந்து அங்க நான் எப்படி இருந்தேன், எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு ஏறினேன்னு சொல்லிட்டு ஒரு டைம் நமக்கு வந்து ஆண்டவன் எத்தனை நாள் நமக்கு லைஃப் கொடுத்துருப்பான்னு நமக்கு தெரியாது. ஒரு காலகட்டத்துல நம்ம வந்து உடம்ப நடக்க முடியாம நம்ம சூழ்நிலை வந்து நம்ம வீட்டுல இருக்கும்பொழுது நம்மலாம் ஜஸ்ட் ஒரு ரிமைண்ட் பண்ணி பாக்குறதுக்கு இது ஒரு எனக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வா எனக்கு இது அமைஞ்சிருக்கும். அதுக்காக தான் அது நம்ம வீடியோ ஒரு பதிவு பண்ணிட்டு இருக்கேன் நான் இதுல. ஏன்னா அப்போலாம் நம்ம இங்கெல்லாம் நம்ம போயிருக்கோம்ல அப்படின்னு நமக்கு நாமே கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம், சந்தோஷப்பட்டுக்கலாம். அதுக்காக தான். அப்புறம் 5 வருஷத்துல எனக்கு இப்போதான் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க இந்த 5 வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதெல்லாம். இந்த நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சவங்கலாம் எங்கேயோ டாப் அண்ட் டாப் போயிட்டாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் அது கொஞ்சம் வருத்தப்படுற விஷயமா தான் இருக்கு. நிறைய பேர் நம்ம சேனல் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து ஒரு அற்புதமான ஒரு நாள் இது எனக்கு. ஏன்னா இது மறக்கவே முடியாது. ஏன்னா தட்டு தடுமாறி ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சு நம்ம உள்ள வரோம். அது பிகினிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரௌட்ல போயிட்டு நம்ம vlog எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அத்தனை பேர் நம்முடைய அங்க போய் ரோட்ல போயிட்டு நம்ம கேமரா பிடிச்சிட்டு பார்க்கும்போது அத்தனை பேரும் பார்வை நம்ம மேல விழுந்துரும். அந்த நேரத்துல நம்ம பேச வேண்டிய நிலைமையை நம்ம மறந்துடுவோம். ரொம்ப கூச்சமா இருக்கும். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்த ஒரு காலத்துல அப்போ சில என்னுடைய சொந்த பந்தங்களை பத்தி சொல்லணும் இல்லையா, அவங்க சில பேர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி என்னை கொண்டு வந்தவங்க இருக்காங்க. சில பேர் வந்து ஆரம்ப கட்டத்துல இவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ட்டு உள்ள போயிட்டு ஒரு ஆரம்ப கட்டத்துல நான் வீடியோ பண்றேன் நம்ம வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் என் சேனலை பார்க்கறதே கிடையாது. அப்படி இருந்தவங்க ஒரு நாள் ஒரு லாஸ்ட் 6 மந்த் மாதிரி நான் அவங்களை மீட் பண்ணும்போது அவங்க சொல்றாங்க, நீ வந்து நீ அப்படி பண்ணணும், நீ வந்து இன்னொரு வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோல இருக்கிற மாதிரி பேசி காட்டுறாங்க நம்ம கிட்ட. நீ அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், நீ அப்பெல்லாம் செய்ய மாட்டேங்கிற, அதான் சேனல் ரீச் ஆகுதுன்ற மாதிரி நம்மள சொல்லிட்டு இருந்தாங்க. நான் உங்களுக்கு கேட்டேன், நீங்க என் வீடியோ எப்ப கடைசியா பாத்தீங்க? நான் பார்த்தேன், அது அப்ப பார்த்தேன் அப்படின்றாங்க. ஸோ ஆரம்ப கட்டத்துல எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் தான். அது எந்த ஜாபா இருந்தாலும் சரி. அதுல
நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அனுபவத்தை கொண்டு நம்ம வந்து அதை சீர் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து நல்லாவே பண்ணிட்டு இருக்கோம். இப்பவே சில சஜஷன் சொல்லலாம். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கண்டினியூஸா என்னை ஃபாலோ பண்ணி என் மேல நல்ல உண்மையிலே ஒரு நல்ல என்னுடைய வெல்விஷரா இருந்தாங்கன்னா என்ன பண்ணிருக்கணும், நேற்றுக்குள்ள அந்த வீடியோ பார்த்தேன், நல்லா இருந்தது, அது இதை மட்டும் மாத்திக்கோ அதை மாத்திக்கோ அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தலைவணங்கி நம்ம கேட்கலாம். ஆனா என் வீடியோ பார்க்கறதே கிடையாது. நான் ஆரம்ப கட்டத்துல பார்த்த வீடியோ மைண்ட்ல வச்சுக்கிட்டு நான் ரீசெண்டா போய் பார்த்த அவங்க, நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணு அவனை மாதிரி பண்ணு இவனை மாதிரி பண்ணுன்னு சொல்றதுல எந்த விதத்துல என்ன நியாயம் இது? அவங்க மனசுல பொறுத்த வரைக்கும் என்னை ஹர்ட் பண்ணணும்ன்றது மட்டும்தான். ஏதாவது ஒரு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான். நான் திரும்பி கேட்டேன், அவங்களுக்கு பதிலே கிடையாது. எப்பயும் என்ன செய்ய வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பதில் இல்லை. ஸோ இந்த மாதிரியான சொந்தங்களும் இருக்கு. சில பேர் வந்து அடுத்த நிமிஷம் என் வீடியோ போட்டோன்னா பார்த்துட்டு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், நான் இந்த வீடியோ இந்த கோயில்ல போனதே கிடையாது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்ட்டு சொந்தங்களும் ஆகட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆகட்டும், சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களாகட்டும், அவங்கெல்லாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுனாலதான் சில நேரங்கள் நமக்கு வந்து ரொம்ப நான் எதிர்பார்த்து கஷ்டப்பட்டு போய் அந்த போட்ட வீடியோஸ் போகாது. அப்ப ரொம்ப ரொம்ப வெக்ஸா போயிட்டு இருப்பேன். ஆனா அதுக்கு அதுல ஒரு 10-20 பேர் பார்த்திருப்பீங்க, அவங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்திருக்கும், அவங்களுடைய கால் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணிருப்பீங்க, நல்லா போனதே இல்லை, உங்களை வச்சுதான் அந்த கோயிலுக்கு நான் போக போறேன்னு சொல்லும்போது நமக்கு பரவாயில்ல, யாரும் நம்மளால ஒருத்தருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எந்த விஷயம் நான் வந்து ஒரு பணத்துக்கா யூடியூப்ல போனா நிறைய பணம் வரும் அப்படிலாம் திங்க் பண்ணிடலாம் இங்க வரல. என்னுடைய நினைவுகள், நான் போய் அனுபவிச்ச அந்த ஒரு சந்தோஷத்தை, ஒரு மெமரிஸ், அதை கரெக்ட் பண்ணி நான் இதுல கொடுத்துட்டு இருக்கேன். இதை பார்த்து 4 பேருக்கு அதை போய் பார்ப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாம ஒரு கடைசி காலத்துல நம்மளால இன்னைக்கு நல்லா இருக்கும், நடக்கிறோம் போறோம் வரோம், அது எத்தனை நாளுக்கு நமக்கு அந்த உடம்புல அந்த தெம்பு கொடுப்பாங்க, நம்ம போவோம் நடப்போங்கிறதும் தெரியாது. ஒரு காலகட்டத்துல நம்மளே இந்த வீடியோ எல்லாம் பார்த்து ரிவைண்ட் பண்ணிக்கலாம், சந்தோஷப்பட்டுக்கலாம். அதுக்காக தான். சோ இந்த நல்ல நாள்ல உங்களை மீண்டும் சந்திச்சதுல மிக சந்தோஷம் எனக்கு. இந்தியா முழுக்குமே ஒவ்வொரு இடத்துலையும் இது கொண்டாடிட்டு இருப்பாங்க. உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற பண்டிகை இது, இந்த சுதந்திர தினம். சோ இந்த பண்டிகையை ரொம்ப சூப்பரா கொண்டாடுவோம். ஜெய்ஹிந்த். அந்த சுதந்திரம் கிடைச்சதை நம்ம என்ஜாய் பண்ணி கொண்டாடணும்னு கேட்டுக்கிட்டு நான் வச்சுக்கிறேன். அடுத்த வாரம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. See you. Bye bye.